ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் எதில் வந்து சமைக்கிறது நல்லது, ஆரோக்கியம் அப்படின்ற குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், அப்புறம் அயனில் செஞ்ச பாத்திரம் இருக்கும். இது இல்லாமல் மண் பாத்திரங்கள், இதெல்லாம் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள். இப்போ நாம் ஒரு வகையோட நன்மை தீமைகள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக அலுமினியம் பாத்திரம் பற்றி பார்க்கலாம். அலுமினியத்தை சமைக்கிற போது அதனால் எந்த கெடுதலும் அவ்வளோவா இருக்காது. அதுலேருந்து எந்த இதுவும் வந்து உணவில் இறங்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அலுமினியத்தால் எந்த பயனும் அதே சமயம் கிடைக்காது. அது வந்து சீக்கிரமாக சூடு தாங்கும். அதனால் நம்ம சமைக்கும் போது சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீண்ட காலமாக அலுமினியம் பயன்படுத்தும் போது அது வந்து சில முக்கியமான சத்துக்கள், இரும்பு, அயன், மெக்னீஷியம், அந்த மாதிரி சத்துக்கள் நம்ம உடம்பில் அப்சர்வ் ஆகிறத அதை தடுக்கலான்ட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அடுத்ததாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதில் அயன், நிக்கல், குரோமியம் ஆகிய 3 மெட்டல் சேர்த்து இதை செய்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் சமைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம எந்த குவாலிட்டியில் வாங்குகிறோன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப சீப்பான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக அந்த கோட்டிங் போய் அது வந்து நிக்கல் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து உடலுக்கு கெடுதல். அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வாங்கும்போது அது நல்ல உழைக்கக்கூடியதாக, நல்ல ஸ்ட்ராங்கான பாத்திரமானு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி இதை பயன்படுத்தும் போது இதுலேருந்து எந்த சத்தும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் ஆரோக்கியத்திற்கு எந்த பயனும் இருக்காது. ஆனால் நம்ம பயன்படுத்துறதுக்கு இது வசதியாகவும் நீண்ட நாள் உழைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அயன், அதாவது இரும்பு பாத்திரங்கள். இரும்பு பாத்திரங்கள் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சமையலுக்கு பயன்படுத்தும் போது. ஏன்னா இதுலேருந்து எந்த மெட்டலும் கோட்டிங் இருக்காது. அதனால் அது வந்து உணவில் இறங்க போகிறது கிடையாது. அதே சமயம் இது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமான அயன் வந்து நம்ம உணவில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டுக்கு நல்லது. அதே சமயம் நம்ம அயன் பாத்திரத்தில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் பயன்படுத்துறதும் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. அதனால் எண்ணெயோட அளவு கூட நம்ம கம்மியாக பயன்படுத்தலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வெயிட்டாக இருக்கும். ஹீட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஹீட் ஆச்சுன்னா அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அதே சமயம் இதில் அசிடிக் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப சமைக்க முடியாது. ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணோன்னா அது சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உணவோட டேஸ்ட்டும் மாறி போயிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காப்பர். காப்பர் பாத்திரங்களில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பியூர் காப்பர், நம்ம யூஸ்வலாக தண்ணிலாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செம்பு பாத்திரங்கள் ஒன்று. இன்னொன்று காப்பர் கோட்டட் பாத்திரங்கள், அதாவது டெஃப்லான் கோட்டட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாத்திரங்கள். இதில் 2 வகையில் பார்த்திங்கன்னா, முதல் வகை வந்து இந்த மாதிரி தண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதை சமையலுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. 2வது வகை தான் நம்ம வந்து சமையலுக்கு பொதுவாக பயன்படுத்துவோம். காப்பர் கோட்டட் பேன்ஸ், அது மாதிரி பாத்திரம் தான் நம்ம பயன்படுத்துவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெடுதல் இருக்குது. ஏன்னா இந்த காப்பர் கோட்டட் பேனில் வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா காப்பர் வந்து டைரெக்டாக ஃபுட்டோட இதாகக்கூடாது, மிக்ஸ் ஆகக்கூடாது குக் பண்ணும் போது அப்படின்றதுக்காக. இது வந்து என்ன ஆகும்னா நாளடைவில் இந்த கோட்டிங் வந்து வீணாகிடும். வீணாகி என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா, அந்த மேலே கொடுத்துருக்க கோட்டிங்கில் டின் இல்லை லெட் வந்து கலந்துருக்கலாம். அது வந்து உடலுக்கு கெடுதல். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அந்த பாத்திரத்தில் கீறல் விழும் போதோ இல்லை பாத்திரம் கழுவும் போது ஸ்க்ராட்ச் விழுறதுனால அதுலேருந்து ரிலீஸ் ஆகலாம். அது வந்து பின்னாடி கேன்சர் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மண் பாத்திரங்கள். மண் பாத்திரங்கள் சமையலுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சல்ஃபர், இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நம்ம உணவில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மண் பாத்திரங்களில் எந்த கோட்டிங்கும் இருக்காது, கெடுதல் தரக்கூடிய கோட்டிங் இருக்காது. அதனால்
உடலை பாதிக்கக்கூடிய எந்த பொருளும் அதுலேருந்து உணவில் இறங்காது. மேலும் மண் பாத்திரங்கள் பொதுவாக ஆல்கலைன் இன் நேச்சர், அதனால் எந்த ஒரு அசிடிக்கான உணவும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி இது பார்த்துக்கும். இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது உணவில் இருக்க சத்துக்கள் குறையாமலையும் இருக்கும். சமையலுக்கு தேவையான எண்ணெய் பயன்படுத்துதலையும் இது கம்மி பண்ணும். மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது உணவுக்கு ஒரு தனி வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இதுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, இது ரொம்ப ஹீட் இழுக்கும். இது அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கும் போது கேஸ் செலவு அதிகமாக ஆகும். மற்றபடி எல்லா விஷயத்துலையும் மண் பாத்திரங்கள் சமையலுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பொதுவாக நம்ம சமைக்கும் போது மண் பாத்திரங்கள் அல்லது இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்துறது நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.